பொதுவாகவே இந்த இந்த நாடு வந்து ஒரு 60 ஆண்டுகளாக வந்து அந்நியர் ஆட்சி கீழே தான் இருக்கு. நாளைக்கு வந்து 1.5 கோடி வடநாட்டுக்காரன் இங்கே ஏறுறான் போது இது வெற்றியை தீர்மானிப்பவன் அவனா ஆயிடுவான். இன்னொன்னு, வேறு மாநிலத்தவர் இன்னொரு மாநிலத்துல வாக்கு செலுத்துவது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு வெளி மாநிலத்தவருக்கு என்னுடைய மாநிலத்தில இருந்து இதற்கான தேவைகள் என்ன? மொழிக்கான தேவை இருக்கா அவருக்கு? என்னோட பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற தேவை இருக்கா அவருக்கு? அப்போ வந்து இது மறைமுகமா இங்க வேலை செய்யற பிஹாரிகளுக்கு வாக்குரிமை கொடுக்குற மாதிரி இருக்குது. நிலத்தின் மக்கள் தனக்கான தலைவனை தேர்வு செய்யற உரிமையும் நம்ம கிட்ட இருந்து பறிப்படுது. அப்போ கடைசியா இருக்கிற ஒரே உரிமை இந்த வாக்குரிமை மட்டும்தான் நமக்கு. இப்போ புதுசாக எஸ்ஐஆர்னு கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம்னு. இப்போ சீமான் அவர்கள் கடுமை எதிர்க்கிறாரு. இப்போ அப்படி பார்த்தா வட மாநிலக்கார நம்ம இந்தியர்கள் தான். இங்கே வாக்குரிமை கொடுத்ததுனால தமிழர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருங்க? முதல் கட்டமா எல்லாரும் ஒன்று புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா மொழி வழி மாநிலமாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே வந்து இங்க இருக்கிற குடிமக்கள் தான், இந்தியர்கள் தான். ஆனா நம்மளுடைய மாநிலங்கள் மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுடைய நோக்கம் வந்து என்னுடைய மொழி, என் மொழி சார்ந்த அடையாளங்கள், என் நிலம், தமிழர், தமிழர் அறம், தமிழர் வாழ்வியல், தமிழர் நிலம், அதில் இருக்கிற ஒரு பொருளாதார வளர்ச்சி, மேம்பாடு, பாதுகாப்பு, இதுதான் வந்து அதோடைய நோக்கம். அப்படிதானே? அப்போ நீங்க முதல்ல யாரும் எங்க வேணாலும் வாக்குகள் செலுத்தலாம். இப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியரா இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையில சரியானதாக இருக்கலாம். ஆனா மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட நம்மளுடைய நாட்டுல ஒரு தமிழர், இப்ப நானே போய் பாம்பேலையோ இல்லாட்டி வேற ஒரு மாநிலத்திலேயோ என்னோட வாக்கை செலுத்தும் போது மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் அங்க இருக்கிற அந்த அடிப்படையான ஒரு வரலாறு, பாரம்பரியம், இதை சார்ந்து என்னோட வாக்கு இருக்காது. புரியுதுல்ல? அப்ப நான் எதுக்காக அந்த மாநிலத்துக்கு போயிருக்கேன், அதை நோக்கின பார்வையில மட்டும்தான் என்னுடைய வாக்குகளை நான் செலுத்த முடியும். அப்ப அது வந்து அந்த மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சியா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனாலதான் தமிழக அரசு இப்ப இதை ரெண்டா பார்க்கணும். ஒண்ணு வந்து எஸ்ஐஆருங்கிற அந்த ஒரு ஒரு விஷயம். இன்னொன்னு, வேறு மாநிலத்தவர் இன்னொரு மாநிலத்துல வாக்கு செலுத்துவது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு வந்து இந்த டொமிசைல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு 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 வேற்று மாநிலத்தில இருந்து இங்க வர்றவங்க எவ்வளவு சீக்கிரமாக ஆதார் எடுக்கலாம், எவ்வளவு சீக்கிரமாக ஓட்டர் கார்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான ஒரு கொள்கை வந்து தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்கணும். அப்படி முடிவு பண்ணி அதுக்கான விஷயங்களை அவங்க முன்னெடுக்காம எல்லாரும் எங்க இருந்தும் ஆதார் எடுத்துக்கலாம், எங்க இருந்தாலும் எலக்டோரல் ரோல்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கலாம், ஒரு ஓட்டர்ஸ் ஐடி வாங்கிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான அரசியல் நோக்கோடு அது போகாது அப்படிங்கிறது ஒன்று. இந்த எஸ்ஐஆர்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இந்தியராக நீங்கள் எந்த மாநிலத்திலையும் வாக்குகள் செலுத்தலாம், ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற நோக்கம் கரெக்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய நோக்கம் கரெக்டாக அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? இப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒருத்தருக்கு ஓட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த ப்ராசஸில் வந்து அவங்களுடைய வாக்கு உரிமையை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவங்க நம்ம பேசும்பொழுது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்கை பாதுகாப்பது அவனுடைய அடிப்படை உரிமை, கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மக்கள் எல்லாரும் ஒரே மனநிலைமையில இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் கம்ப்ளீட்லி டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. அப்போ எத்தனையோ வாக்காளர்கள் இன்னுமே வந்து அந்த லெவலுக்கே வரல. கிராமப்புறங்கள்லையும் சரி, அந்த மாதிரியான பகுதிகள்லையும் இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஏஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே எத்தனை வாக்காளர்களுடைய வயது டிஜிட்டல் ஈராவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியும் கேப்சர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது முதல்ல. ஸோ இந்த கேப்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த 1.5-2 மாத கால அவகாசத்துக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு முடிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் கொடுத்து ஒரு வருட காலம், அண்ணன் சீமான் அண்ணனும் சொல்லியிருந்தாங்க, ஒரு வருட காலம் கொடுத்து அதை கரெக்டான முறையில் எந்த ஒரு வாக்காளரின் வாக்கும் விடுபடாமலும் புதிய வாக்காளர்களையும் கரெக்டான விதத்தில் சேர்க்கறதுமான ஒரு ஜனநாயக முறையில் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வட மாநிலக்காரங்க வாக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வாக்கு தரதுனால தமிழக அரசியல் எந்த மாதிரி தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துங்க அது? இப்போ நம்ம அதான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு அரசை நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம்? அந்த அரசு என்னுடைய தேவைகளை முதல்ல புரியணும். என்னோட மொழி தேவையாக இருக்கலாம், என்னுடைய படிப்புக்கான தேவை, என் பாதுகாப்புக்கான தேவை, என்னுடைய வளர்ச்சிக்கான தேவை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுக்கு தானே ஒரு அரசை நம்ம தேர்வு பண்ணுறோம். இப்போ ஒரு வெளி மாநிலத்தவருக்கு என்னுடைய மாநிலத்தில் இருந்து இதற்கான தேவைகள் என்ன? மொழிக்கான தேவை இருக்கா அவருக்கு? என்னோட பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற தேவை இருக்கா அவருக்கு?
என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான தேவை இருக்கா அவருக்கு? அவருக்கு வெறும் நம்முடைய மாநிலம் அவருக்கு தொழிலுக்கான ஒரு மாநிலம். அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக இந்த மாநிலத்தில் வந்து வேலை செய்கிறாங்க, இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை நோக்கி தான் அவனுடைய வாக்குகளும் இருக்கும். அது வந்து கரெக்டான வாக்காக இருக்காது. ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட்டாக அது இருக்காது. அதுதான் நம்ம சொல்கிறோம். சீமான் அவர் இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வந்தால் இதெல்லாம் தடுக்கப்படுன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காரு. இது சரிங்களா? அது நிச்சயமாக அது வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். அப்போ இன்னர் லைன் பர்மிட் வரும்போது அதுக்கான சட்ட வரைமுறைகள் வரும். அப்போ அதை ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ அது வரும்பொழுது இன்னும் கூட கொஞ்சம் கூட நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக அதை மேனேஜ் பண்ணலாம். இங்கே வந்து இருக்கலாம், ஆனால் வாக்குகளை உங்கள் மாநிலத்தில் போய் செலுத்துறதுல என்ன தவறு இருக்குது? இப்போ இன்னுமே நான் ஒரு தமிழராக இருந்து நான் ஒரு அரபு நாட்டில் வேலை செஞ்சேன்னா அரபு நாட்டில் போய் என்னுடைய வாக்குகளை செலுத்த முடியலையே. நான் ஒரு தமிழர், இந்தியர் தான். செலுத்துறதுக்கான வாய்ப்பு இந்திய ஜனநாயகம் எனக்கு இன்னும் அங்கே கொடுக்கலல்ல. அந்த சிஸ்டம் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலல்ல. நான் இங்கே டிக்கெட் எடுத்து இங்கே வந்து தானே என்னோட வாக்குகளை செலுத்தணும். அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற உள் மாநிலங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களோட வாக்குகளை செலுத்துங்க. நன்றிக்கா. வணக்கம் தம்பி, வணக்கம். இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம்னு. சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க, வட மாநிலக்காரருங்க வாக்குரிமை தரக்கூடாதுன்னு. அப்படி வட மாநில இளைஞருக்குங்க வாக்குரிமை தரதுனால தமிழர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரும் ஐயா? இந்த நிலப்பரப்புக்கு எப்படி பாதிப்பு வரும்? பொதுவாகவே இந்த நாடு வந்து ஒரு 60 ஆண்டுகளாக வந்து அந்நியர் ஆட்சி கீழே தான் இருக்குது. இந்த அந்நியர் ஆட்சி கீழே இந்த நிர்வாகம் இருப்பதன் காரணமாக தான் நம்ம பல்வேறு இழப்புகளை சந்திச்சிருக்கோம். அது அந்த சேது கால்வாய் திட்டத்திலிருந்து நிறைய திட்டங்களை நம்ம வந்து கச்சத்தீவு போய் கல்வி வந்து மத்திய அரசு பட்டியலுக்கு போனது, இப்படி பல்வேறு அதிகாரங்களை நம்ம இழந்திருக்கோம். இப்போ வடநாட்டவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கும்போது நாளைக்கு வந்து 1.5 கோடி வடநாட்டுக்காரன் இங்கே ஏறுறான்னும் போது இது வெற்றியை தீர்மானிப்பவன் அவனா ஆயிடுவான். அப்படி வெற்றியை தீர்மானிக்கிறவன் அவனாகும் போது இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச அதிகாரமும் மற்ற பிறர் கையில் போயிடும். அப்போ நம்ம சிரமமாக இருக்கும். ஆகவே தான் சொல்கிறோம், நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு இடம். கேரளாவை மலையாளி ஆடுறான், ஆந்திராவை தெலுங்கன் ஆடுறான், கன்னடத்தை வந்து கன்னடான் ஆள்றான், தெலுங்கை வந்து தெலுங்கர்கள் ஆள்றாங்க, ஆந்திராவை தெலுங்கர்கள். தமிழர்களுக்கு இங்கே ஆட்சி அதிகாரம் இல்லாதனால்தான் இவ்வளோ சிக்கல்களை நம்ம அனுபவிக்கிறோம். எந்த ஒன்றும் பாதுகாப்பாக இல்லை. மலைகள் பாதுகாப்பாக இல்லை, ஆறுகள் பாதுகாப்பாக இல்லை, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து தமிழன் கையில் வரணும். அப்போ வடவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த அதிகாரம் எப்படி தமிழனுக்காக தான் மாறும். மீண்டும் அது வந்து இப்போ வந்து வந்தேரிகள்னு சொல்கிறாங்க, வந்தேரிகள் தான் ஆள்றாங்க. இன்னமும் வடநாட்டுக்காரன் வந்து ஆள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தமிழர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக இந்த வாக்காளர் திருத்த சட்டம் வந்து தேவையில்லாத ஒன்று. வடவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது முற்றும் முழுதுமாக தேவையில்லாத ஒன்று. அதை வந்து கடுமையாக எதிர்த்து தான் ஆகணும். இது அண்ணன் சீமான் எதிர்ப்பதில்லை, ஒவ்வொரு தமிழரும் இதை எதிர்க்கணும். எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்ஆர் இருக்கும், சம்மர் ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் ரிவிஷனில் எப்பவுமே ஒரு இடத்துல வந்து ஷிஃப்டடு இறந்து போடுவாங்க, டெத்து. இது ரெண்டுத்தையும் பதிவு பண்ணி அவங்கள நீக்கிட்டு இல்லை மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு இடத்துல வாக்குரிமை கொடுக்குறது. இது வந்து சம்மரி டிவிஷனில் நடக்கிறது தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து யாரெல்லாம் அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இப்போ போகுன்னா அதுக்கான கால அளவும் இல்லை. இங்கே 1 மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிக்க சொல்கிறாங்க. 1 மாதத்துக்குள்ளே இப்போ ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்குறவர் வந்து அதுக்காக வந்து அதை இப்போ அந்த படிவத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போவாரா? அவருக்கு அந்த நேரம் இருக்குமா? இப்போ தேர்தல் நேரத்துலேயே விடுமுறை கொடுக்குறாங்க அரசு, அதையே பயன்படுத்தி நம்ம ஆளுங்க வந்து வாக்கு செலுத்துறாங்கன்னா அதுவே இல்லை. அப்போ இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு மட்டும் வேலையெல்லாம் விட்டுட்டு இல்லை வேலைக்கு விடுப்பு எடுத்துகிட்டு வந்து அதை பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்களாங்கிறது வந்து நமக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. இதை பயன்படுத்தி இங்கே இருக்கிற திமுக அரசு வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் போடுறாங்களா ஒழிய, ஆனால் அவங்க வேகமாக அவங்க ஆதரவாளர்கள் யார் திமுக வாக்கு செலுத்துவாங்க இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டை வச்சு அந்த படிவங்களெல்லாம் அவங்க வாங்கி ஒரு நாளைக்கு 50 படிவம் வந்து கொடுக்கலாம் பிஎல்ஓ கிட்ட. அதெல்லாம் வாங்கி அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த வாக்கு திமுக வராது அப்படின்னு ஒருவேளை அந்த பூத் லெவல் ஏஜென்ட் நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கான ஃபார்மை வந்து அவர் அலட்சியப்படுத்திடலாம், வாங்கி பிஎல்ஓ கிட்ட கொடுக்காம விட்டுலாம். இல்லை பிஎல்ஓவே வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு வேலை செய்கிற ஊழியர்கள் தான். அப்போது அவங்ககிட்ட வந்து இவங்களோட வாங்காதீங்க, அதை விட்டுருங்க, அந்த படிவத்தில் சரியாக பூர்த்தி பண்ணலன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி எதை வேணா சொல்லலாம்ல. அதில் ஒரு படிவம் தான் அதை முடிவு பண்ணும் அப்படின்னு ஆயிடுது.
போன வாட்டி நீங்கள் வாக்கு செலுத்தியிருந்தாலும் சரி, செலுத்தாமல் இருந்தாலும் சரி, இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் 26ல் வாக்கு அப்படின்னு வர்றது பெரிய ஆபத்து. இன்னொன்று, இவங்க அந்த 13 ஆவணங்கள் கொடுத்து உங்கள் வாக்கை வந்து இது உறுதி பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. 13ஆவதா அவங்க குறிப்பிட்ட ஆவணம் வந்து பீகாரில் நடந்த அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம். அதில் என்னாச்சுன்னா, அங்கே ஒரு 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லும்போது, தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு பகுதியில் போய் எங்கெல்லாம் குடியேறிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு வாக்கு தருவோன்னு சொல்லி பீகாரில் பதில் சொன்ன தேர்தல் ஆணையம், இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதையே ஒரு விதியாக ஒரு ஆவணமாக வந்து சேர்த்துடுறாங்க. நீங்கள் பீகாரில் எடுத்த சிறப்பு திருத்தத்தை வச்சு இங்கே இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து இது மறைமுகமாக இங்கே வேலை செய்கிற பீகாரிகளுக்கு வாக்குரிமை கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கே மன்னராட்சி முறை ஒழிஞ்சு மக்களாட்சி முறை வந்ததே வந்து கூடி வாழ்கிற ஒரு மக்கள் அவங்களோட தேவைக்காக ஒருத்தர் தேர்வு செஞ்சு அவர் வந்து அதிகாரிகளுக்கு வாக்கு உரிமை தரத்தால் இங்கே என்ன பாதிப்பு இருக்கும்? அதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பகுதியில் ஒரு குழு மக்கள், ஒரு இன மக்கள் இப்படி எல்லாம் கூடி வாழ்வாங்க. வாழ்கிற இடத்துல அவங்களுக்கான உரிமையை வந்து அந்த அந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தர் வந்து அவருக்காக பிரதிநிதியாக மாறுவார், அவருக்காக பேசுவார், அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன வேணுமோ அதை வாங்குவார். இப்போ பீகாரிகள் இங்கே வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 250 பேர் இருக்காங்க ஒரு வார்டில். அந்த வார்டில் ஒரு வார்டு உறுப்பினர் யாரையோ ஒருத்தர் நிற்க வைக்கிறோம். நீங்கள் இந்த 250 பேருக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க. அப்போ அவங்க வந்து யாரை தேர்வு செய்வாங்க? அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தோட இதுவும் தெரியாது, பண்பாடு, கலாச்சாரம், அந்த ஊரில் யார் இருந்தாங்க, யார் அந்த மக்களுக்காக பேசினாங்க, யார் போராடினாங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து காசுக்காக வாக்கு செலுத்தலாம். இல்லை வட மாநிலத்தில் பிஜேபி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி. அப்போது இங்கே பிஜேபியில் நிற்கிற வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தலாம். இப்படி வாக்கு செலுத்திட்டு அவர் மறுபடியும் அவர் ஊருக்கே போயிடுவார். ஏன்னா ஒரு வருஷம் வேலை செய்ய வருவார், 6 மாதம் வேலை செய்ய வருவார், அதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி போயிட்டாருன்னா அது வந்து ஜனநாயக முறையே இல்லைல்ல. அப்போ வந்து அந்த நிலத்தின் மக்கள் தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற உரிமையும் நம்மகிட்ட இருந்து பறிபோயிடுது. அப்போ கடைசியாக இருக்கிற ஒரே உரிமை இந்த வாக்குரிமை மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கிறது. சென்னை தலைநகரில் பார்த்தீங்கன்னா போராடுறதுக்கு 2 இடம் தான் வச்சுருக்காங்க. 1.5 கோடி பேர் வசிக்கிற ஒரு இடத்துல அந்த மக்களின் பிரச்சனைக்காக போராடுறதுக்கே 2 இடம் தான். அப்போ போராடுற உரிமை நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு. பேசுகிற உரிமை, எதுக்கு பேசினாலும் யூடியூப்ல பேசினாலே கைது, எதை பற்றி பேசினாலும் கைது. அப்போ பேச்சுரிமை நம்மகிட்ட போயிடுச்சு. இருக்கிற ஒன்றே இந்த வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் உதவுமே ஒழிய இதை வச்சு எந்த சீர்திருத்தமும் பண்ணிட முடியாதுங்கிறது தான் எங்களோட இது. இதனால தமிழர்களுக்கு பாதிப்பு தான். பாதிப்பு தான் இது வந்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கே பாதிப்பு. நீங்கள் ஜனநாயக முறையே ஒழிச்சிட்டு மக்களால் தேர்வு செய்யப்படுகிற தலைவர்களுக்கு போய் இப்போ வந்து தலைவர்கள் தேர்வு செய்கிறவங்க வாக்கு செலுத்தலாங்கிற முறைக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. அதனால இது ஜனநாயகத்துக்கே பெரிய ஆபத்துன்னு தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். நன்றி.